சண்டே மார்னிங் அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்த இடத்துல கொஞ்சம் செடிங்க வச்சுருந்தாங்க. அந்த செடியிலேருந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் இது எல்லாமே. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஈவினிங் டைமில் போனால் வெயில் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் போனேன். இங்கே பாருங்கள், அந்த செடிங்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா வந்து 2 மிளகா வந்து பழுத்து இருந்துச்சு. ஸோ 2 மிளகாவுமே அம்மா கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போவுமே சட்னி பண்ணும்போது காஞ்ச மிளகாய் விட பழுத்த மிளகாய் போட்டு செஞ்சு பாருங்கள். சொல்லப்போனால் ஆனியன் சட்னிக்கு பழுத்த மிளகாய் இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அம்மா வந்து கம்பு இதோ கட் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ கம்பு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. அங்கங்கே வந்து புதினா விதைச்சிருந்தாங்க. புதினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் தக்காளி செடியும் இருந்துச்சு. அம்மா கட் பண்ணிட்டதுனால வெறும் காய் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கேழ்வரகு செடி. நெக்ஸ்ட்டு கம்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சோளம் இருக்குது. சோளத்தில் வந்து நிறைய கதிர் விட்டு இருக்குது. பட் இன்னும் வந்து முத்தி வரலை. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதையும் நம்ம ஒரு நாள் வந்து அறுவடை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து துளசி செடி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு தக்காளி செடியும் இருக்குது. அதில் ஒரே ஒரு மட்டும் லைட்டாக பழுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஓரங்களில் ஃபுல்லாக வந்து புளிச்சக்கீரை, அதாவது காஸ்ட்லி கீரை செடி வச்சுருந்தாங்க. முருங்கை செடி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவுமே வந்து பச்சை மிளகாய் செடி தான். பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருக்க செடியை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை சமைச்சா இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும்.